மாநாடு பண்ணாலும் அடிக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணாலும் அடிக்கிறாங்க, சரி படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னாலும் அடிக்கிறாங்க, சரி மனு தாக்கல் பண்ணுவோம்பா அப்படின்னு நினைச்சாலும் மனு தாக்கல் பண்ற இடத்துலயும் பிரச்சனை. சரி இந்த பிரச்சனை நம்ம கட்சியில மட்டும் தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம், வாங்க பேசலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு தாக்கல் சரியா இல்லை அப்படின்ற காரணத்தினாலேயே தமிழரசன் அப்படின்றவரு அவர் மேல கேஸ் போட்டிருந்தாரு. அதாவது திருச்சியில 2 எஃப்ஐஆர் இருக்கணும், பெரம்பூர்ல எஃப்ஐஆரே இல்லை அப்படின்னும் நீங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தீங்க, அது எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரம்பூர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு 52 வயசு, திருச்சியில 51 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி மாத்தி மாத்தி நீங்க டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியே இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 2 எஃப்ஐஆர் என்னன்னா, மதுரையில பவுன்சரால ஒரு பையனை அடிச்சிருக்காங்க. அதாவது விஜயை பார்க்க வரும்போது பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க, அவர் கீழே போய் விழுந்து அவருக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, பெரம்பூர்ல மக்களை இவ்வளவுதான் கூப்பிடணும்னு சொல்லி இருந்துச்சு, ஆனா அதிகப்படியா கூப்பிட்டதுனாலேயே அவர் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து எஃப்ஐஆர்ல சொல்லியிருந்ததா சொல்றாங்க. சரி இந்த எஃப்ஐஆர் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மேல நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, மகன் மகள் அவங்க ஒய்ஃப் மேல இருந்த சொத்துக்களை சரியா காட்டல அப்படின்ற எஃப்ஐஆரும், இன்னொன்று கரூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அந்த எஃப்ஐஆரும் இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் சொல்லல, சொல்லாமலே நீங்க ஏன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை நீங்க மீறுறீங்க, அதை நீங்க மதிக்கல அப்படின்ற மாதிரி இவர் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு தாவேகாவை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ தெரியாம இந்த மிஸ்டேக் நடந்திருக்கும், இந்த மிஸ்டேக் நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனு தாக்கல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தாவேகாவை சேர்ந்தவங்களும் மக்கள்ல பாதி பேரும் என்னவா பேசுறாங்கன்னா, திமுக தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்களா, அது மட்டும் எப்படி எங்களுக்கு மட்டும் கரெக்டா எதனா ஒரு பிரச்சனை நடக்குது, மாநாடுக்கு போனாலே எதனா ஒரு பிரச்சனை வந்துடுது, என் மனு தாக்கல் பண்ற இடத்துல கூட எங்களுக்கே பிரச்சனை வருது, இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி தாவேகா மேலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கான்னு பாத்தீங்கன்னா, திமுகக்குள்ளேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுச்சேரியில குறைந்த அளவில் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, தனித்துவமா நிக்கிறவங்களாம் யாரும் நிக்காதீங்க, விசிகே சார்பில் யாரும் நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் நிக்க கூடாதுன்னா, இந்த வாட்டி நம்ம எல்லாரும் திமுகக்கு சப்போர்ட் பண்ண போறோம், நம்ம யாரும் நிக்க போறது இல்லை தேர்தல்ல அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை சொல்லியிருக்காரு. மக்கள் கிட்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல இல்ல யாரும் தனித்துவமா நின்னா கூட ஓட்டு போடாதீங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், காங்கிரஸ் தானே அங்க இருக்காங்க, காங்கிரஸுக்கு நாங்க இந்த வாட்டி முழுசா சப்போர்ட் பண்ண போறோம், அதனால எல்லாரும் காங்கிரஸ்க்கே ஓட்டு போடுங்க, விசிகேல இருந்து யாருமே நிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி அங்கதான் அப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்திலயும் அதே தான். ஏன்னா தமிழகத்திலயும் அவர் நிக்க போறது இல்லையா, எனக்கு சீட்டே வேணாம், நான் திமுக கூடயே சப்போர்ட் பண்ண போறேன், திமுக தான் இந்த வாட்டி பிரச்சாரம் பண்ண போறேன், எனக்காக நான் எந்த பிரச்சாரமும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசிகே தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எதனால இவர் எப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது பாதி பேர் மேல என்ன சொல்றாங்கன்னா, காட்டுமன்னார்குடியில தான் விசிகே தலைவர் நிக்கிறதா இருந்துச்சு, ஆனா அவருக்கு நிறைய அங்க எதிர்ப்பு இருந்ததுனாலேயே அவரை நிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, வேற தொகுதியில நிக்க வச்சா ஏதாவது பேர் வரும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த வாட்டி எந்த தொகுதியில நிக்காம கொஞ்சம் பேக் அடிச்சு என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, திமுகல இருந்து விசிகேக்கு காசு போகாதோ, அதனால்தான் விசிகே தலைவர் நிக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு பேசிட்டு தான் இருக்காங்க. கே செல்வகுமார்னு ஒருத்தர் தமிழக தேசிய கழகத்துல இருந்து திமுகவோட கூட்டணியா நிக்கிறாரு, அவருக்கு மட்டும் சீட் கொடுத்திருக்காங்க, திருமாவளவனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அவரு ஒரு ஜாதி கட்சி தலைவரா வேற இருந்திருக்காரு, ஜாதி கட்சி தலைவருக்கு போய் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க, ஆனா திருமாவளவன் எவ்வளவோ விஷயத்துக்கு மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு, அவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம இவருக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க? முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, வேங்கை வேல்ல தலித் மக்களுக்கு எதிரான போராட்டம் நடந்ததுல கே செல்வகுமார் தான் தலித் மக்களுக்கு ஆப்போசிட்டா நின்று பேசிட்டு இருந்தாரு, அவருக்கெல்லாம் ஏன் சீட்டு தரீங்க? திருமாவளவன் தலித் மக்களுக்காகவே பேசுறவர்லாம் இருக்காரு, அவருக்கு சீட்டு கொடுக்காம இவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, சீமானை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கையில போட்டியிடுற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம்னு ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, சீமான் காரைக்குடியே கிடையாது, அவருக்கே நீங்க ஓட்டு போடுறீங்க, போன வாட்டி வேற ஊர்ல அவர் போட்டியிட்டாரு, அந்த ஊர்ல அவர் தோத்து போயிட்டாரு, ஆனா கூட அந்த ஊரை போய் எதுவுமே கவனிக்கவே இல்லை, இப்ப காரைக்குடியில ஒரு வேளை ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், காரைக்குடி மக்களெல்லாம் அவர் எப்படி பார்ப்பாரு? கொஞ்சமாவது யோசிங்க, அவங்க இன்னைக்கு வருவாங்க, பிரச்சாரத்தப்ப பேசுவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க,
யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சீமானை வந்து பேசியிருக்காரு. இதுக்கு வந்து சீமான் பதில் சொல்ல அப்படின்னாலும் நம்ம குஷ்புவோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, இயக்குனர் சுந்தர் சி இருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே ஊரை சேர்ந்தவரா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் கூட தான் மதுரையே இல்லை, ஆனால் இப்போ மதுரைக்கு வந்து வீடெலாம் வாங்கி இங்கே இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கேன். நல்ல மனசு இருந்தால் போதும், அதனால நல்ல மனசு இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தாலே போதும், வேற இடத்துல இருக்கிறவங்களாம் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்ற சட்டம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சுந்தர்சி பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. இதை பார்த்து பொதுமக்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து தாவேகா தொண்டர்கள், அதுவும் சென்னையில் இருந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் இதை கேட்டே ஆகணும். என்னன்னா, விஜய் வந்து சென்னையில பிரச்சாரத்துக்குலாம் வரமாட்டாராம். ஏன்னா அவருக்கு டைம் இல்லையா. சென்னையில பிரச்சாரம் பண்றத தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சென்னையில மட்டும் ஒரு பிரச்சாரத்துக்கு வரத தவிர்த்திருக்கதா சொல்லப்படுது. இதுதான் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல வைரலா பேசக்கூடிய ஒன்னா இருக்கு. இது வந்து அபிஷியலா வரலனாலும் கொஞ்ச நேரத்துல அபிஷியலா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாளா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.